அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத் ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுற்றி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய 5, 6, 7 ஜும்ராவுடைய மாணவ கண்மணிகள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் நம்முடைய ஷேகுனா ஆலா உஸ்தாத் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே மாணவர்களுடைய கல்வி சார்ந்து, அவர்கள் திறன் சார்ந்து, அவர்களுடைய எதிர்காலத்தை அவர்களை சிறப்பான முறையில் உருவாக்க வேண்டும், உலக கல்வி மார்க்க கல்வி ரெண்டிலேயும் தேர்ச்சி பெற்றவர்களாக உருவாக்க வேண்டும் என்கிற மேலான எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த வருடத்திலே 2024 ஆகஸ்ட் மாதம் கம்பம் கிளையிலிருந்து, கம்பம் அத்தாய் அரபிக் கல்லூரியிலிருந்து மாதம் 3 நாள் பல்வேறு தமிழ்நாட்டினுடைய மாபெரும் ஆலிம்கள், உஸ்தாதுமார்கள், மிகவும் அனுபவம் பெற்றவர்களின் மூலமாக பல நூற்றுக்கணக்கான கிதாபுகளை நம்முடைய மாணவ கண்மணிகள் அதை பயின்று இன்ஷா அல்லாஹ் பட்டம் பெறுகிற போது 300க்கும் மேற்பட்ட கிதாபுகளை பல நூற்றுக்கணக்கான உஸ்தாதுமார்களிடம் பாடம் படிக்கிற நசீபை பெற வேண்டும் என்கிற மேலான நோக்கிலே இந்த முதல் மாதம் இந்த 3 நாள் அல்லாஹ்வுடைய கிருபையிலே பல்வேறு சிரமங்கள், பல்வேறு ஊர்களிலிருந்து நாம் எல்லோரும் இந்த கம்பத்திற்கு வருகை தந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த வருகையை நல் வரவாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் இதன் மூலமாக இந்த 3 நாள் நாம் பெறக்கூடிய கல்வியை நம் வாழ்க்கையிலே பயனுள்ள கல்வியாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிந்து இம்மையிலும் மறுமையிலேயும் நாம் வெற்றி அடைவதற்கு பிரயோஜனமான கல்வியாக அல்லாஹ் இந்த 3 நாளை பயனுடையதாக ஆக்கி அருள் புரிவானாக. அந்த அடிப்படையில் இன்று முதலாவது நாள் குர்ஆனுடைய அந்த உசூலு தஃப்சீர் என்கிற அல் ஃபௌசுல் கபீர் என்கிற கிதாபை சிந்தனை செல்வர் நைனார் முகமது பாக்கவி ஹசரத் அவர்கள் நம்மிடத்தில் நடத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அத்தாய் கல்வி குழுமத்தினுடைய எல்லா நிகழ்வுகளிலேயும் ஒரு முழு மனதோடு என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எங்களுடைய பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று முழு ஆர்வத்தோடு வரக்கூடியவங்க ஹசரத் அவங்களுடைய நினைவெல்லாம் நான் முதல்ல ஒரு 7-8 வருடத்திற்கு முன்னதாக கம்பத்தில் நான் செட்டில் ஆகும்போது அப்போ நான் ஆரம்ப காலகட்டத்தில் ஹசரத் அவர்களை அழைச்சி பல கிளாஸுகளை நான் ஏற்பாடு செஞ்சுருக்கேன். ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு சிந்தனை மிக்கவங்க. அல்லாஹு தாலா நேற்று இரவே கிட்டத்தட்ட ஒரு 12:45 1 மணிக்கு பஸ் ஏறி காலையிலே அவங்க வந்துட்டாங்க. நம்ம தான் கொஞ்சம் தாமதம் ஆகிட்டோம். ஹசரத் அவங்க காலையிலே ரெடி ஆகிட்டாங்க. இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அவருடைய பாடத்தை நாம் பயில்வோம். அல்லாஹு தாலா என்னெல்லாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். பல்வேறு உஸ்தாதுமார்கள்ட்ட நம்ம படிக்கக்கூடிய பாக்கியன்று. அதனால் மாணவர்கள் ரொம்ப எழுச்சியோட ஒரு மாதிரி கஃபலத்தாக இல்லாமல் ஆர்வத்தோடு அந்த இல்முகளை நம்ம என்ன செய்யணும், ஒரு கிதாபை பல வருஷங்களால் ஓதவும் முடியும், ஒரே நாளில் ஓதி முடிக்கவும் முடியும். அது ஆர்வத்தை பொறுத்து இருக்கிறது. அப்போ நம்ம அத்தாய் மாணவர்கள், நம்ம ஆர்வம் மிக்கவர்கள், எழுச்சி மிக்கவர்கள், இன்ஷா அல்லாஹ் சமூகத்திலே பல்வேறு தளங்களிலே மிக சிறப்பாக சேவையாற்றுவதற்காக நாம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் இவ்வளோ ஃபாஸ்டான உலகத்தில் இந்த கிதாபுடைய இல்முகளையும் அல்லாஹு தஆலா மிக சீக்கிரமாக நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹ் அதை பதிய வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த வகுப்பு. இந்த வகுப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அல் ஹாஃபில் முகமது யூசுப் அத்தாய் அவர்கள் கராத் ஓதி இந்த நிகழ்வை தொடங்கி வைப்பார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واشكروني ولا تكفرون. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين.
ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. Translation of these words. فاذكروني أذكركم واشكروني ولا تكفرون. Then do you remember me? I will remember you. Be grateful to me and reject not fight. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. Oh, we believe, seek help with patient perseverance and prayer for God is with those who patiently perseverance. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. And say not of those who are slain in the way of Allah. They are dead, not they are living through perseverance. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. Be sure we shall test you with something of fear and hunger, some loss in goods. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்த அத்தாயியா அரபிக் கல்லூரியினுடைய மாணவ கண்மணிகளே மற்றும் இந்த கல்லூரியிலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாவும் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள் ஆசியால் நம்முடைய வாழ்ந்து மறைந்த இறைநேசர்களின் துஆ பரக்கத்தினால், நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறைநேசர்களின் துஆ பரக்கத்தினால் கம்பம் அத்தாயியா அரபிக் கல்லூரி இன்றைக்கு மிக சிறந்த, மிக உயர்ந்த, மிக உன்னதமான ஒரு பயிற்சி வகுப்பை, அதுவும் உசூலு தஃப்சீருடைய அடிப்படைகள் சம்பந்தமான ஒரு பயிலரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பயிலரங்கத்தை வெற்றியாக ஆக்குவானாக. அன்புக்குரியவர்களே, உசூல் ஹதீஸின் அடிப்படைகள் எப்படி அவசியமோ அதே போன்று உசூலு தஃப்சீர் மிகவும் அவசியம். நாம் திருக்குர்ஆனுக்கு நாம் தஃப்சீர் செய்கிறோம், விளக்கம் அளிக்கிறோம், விளக்கம் சொல்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படைகளை, அதனுடைய வழிமுறைகளை அறிந்து புரிந்து நாம் தஃப்சீர் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த தஃப்சீர் மிக நிறைவாக, மிக சிறப்பாக இருக்கும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உசூலு தஃப்சீரிலே அல்லாமா அஷேக் இமாம் ஷாஹ் வலியுல்லா முஹத்தீஸ் தஹலவியை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அவர்கள் வாழுகின்ற பொழுது 50 கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள்.
அதிலே ஒரு கிதாபு தான் உசூலு தஃப்சீர் சம்பந்தமான அல் ஃபௌசுல் கபீர். ஷாஹு வலியுல்லா முஹத்தீஸ் தஹ்லவி அவர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள். டெல்லியிலே ஹிஜ்ரி 1114 பிறந்தார்கள். ஹிஜ்ரி 1114 பிறந்தார்கள். 1114 ஷார்ட்டாக சொன்னால் 1114 பிறந்தார்கள். அவர்கள் 62 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அதாவது 1176 ஒஃபாத்தானார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய நஸபை சார்ந்தவர்கள், அவருடைய வம்சத்தை சார்ந்தவர்கள். அகீதாவிலே அபுல் ஹசன் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள், அகீதாவை சேர்ந்தவர்கள். அகீதாவிலே அஷ்அரி அகீதாவை சேர்ந்தவர்கள். ஆன்மீகத் துறையிலே, சூஃபி துறையிலே அவர்கள் தரீகாவிலே ஈடுபட்டிருந்தார்கள். அமல் செய்வதிலே, அன்றாடம் அமல் செய்வதிலே ஹனஃபி மதுஹபிலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஷாஹு வலியுல்லா முஹத்தீஸ் தஹ்லவி அவர்கள் 50 கிதாபு எழுதியிருக்கிறார்கள். அதிலே ஒரு பிரபலியமான கிதாபு தான் அல் ஃபௌசுல் கபீர் ஃபி உசூலி தஃப்சீர். ஷாஹு வலியுல்லா முஹத்தீஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். அங்கே ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஜியாரத்துக்கு மதீனாவுக்கு செல்கிறார்கள். மஸ்ஜிது நபவியிலே மதுஹுன் நபி, மௌலிதுன் நபி உடைய மஜ்லிஸ் நடைபெறுகிறது. அதனுடைய இறுதியிலே சுண்டலை கொடுக்கிறார்கள், தபுருக்காக சுண்டல் கொடுக்கிறார்கள். இவர்களும் அதை வாங்கி சாப்பிட்டார்கள். ஷாஹு வலியுல்லா முஹத்தீஸ் தஹ்லவி வாங்கி சாப்பிட்டார்கள். பிறகு மஸ்ஜிது நபியிலே தூங்குகிறார்கள். தூங்குகின்ற பொழுது அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து சுப செய்தி கூறுகிறார்கள். நீங்கள் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு முஹத்தீஸாக ஆகுவீர்கள், நீங்கள் இந்தியாவிலே மிகப்பெரிய முஹத்தீஸாக ஆகப் போகிறீர்கள் என்ற சுப செய்தியை கூறுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகுதான் ஷாஹு வலியுல்லா முஹத்தீஸ் தஹ்லவி அவர்கள் ஹதீஸ் கலையிலையும் தஃப்சீர் கலையிலையும் மற்றும் இன்ன பிற கலைகளிலேயும் அதீத ஆர்வம் கொண்டு கிட்டத்தட்ட தனது 62 வயதிலே சொற்பமான காலம், 62 ஆயுள் காலத்திலே கிட்டத்தட்ட 50 கிதாபுகளை எழுதி முடித்தார்கள். அதில் அவர்கள் எழுதிய கிதாபுகளிலே மிக பிரபலியமான கிதாப் ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா, மிக பிரபலியமான கிதாப். அரபுகள் அதை வாசித்து அதிசயித்து போனார்கள். அத்தகைய அரபி புலமைகளை கொண்டு, அரபி ஆற்றல்களை கொண்டு அதிலே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக கிட்டத்தட்ட 50 கிதாபுகளை எழுதினார்கள். அதிலே ஒன்றுதான் அல் ஃபௌசுல் கபீர். இந்த ஃபௌசுல் கபீர் உடைய ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறார்கள், யாரும் கிதாபை திறக்க வேண்டாம், சொல்வதை அப்படி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், போதுமானது. கிதாபுடைய ஆரம்பத்தில் எழுதியிருக்கிறார்கள், தஅரீஃப் உசூலி தஃப்சீர் இஸ்திலாஹன், புழக்கத்திலே உசூலு தஃப்சீருடைய தாரீஃப் என்னவென்று சொன்னால், ஹியல் கவாயிது வல் அஸஸுல்லதி யகூமு அலைஹா இல்மு தஃப்சீர் வ தஸ்தமிலு மா யதஅல்லகு பில் முஃபஸ்ஸிரி மின் ஷுரூத்தி வ ஆதாபி. உசூலு தஃப்சீர் என்பது ஹியல் கவாயித், அது சில சட்டங்கள், வல் அஸஸ் சில அடிப்படைகள். அது இல்மு தஃப்சீருக்கு, இல்மு தஃப்சீரை தெளிவுபடுத்தக்கூடியது.
தஃப்சீருடைய இல்மை தெளிவுபடுத்தக்கூடியது. இன்னும் ஃபசீருக்கு சம்பந்தமான அவர் போடக்கூடிய ஷரத்துகள் ஆதாபுகளுக்கு சம்பந்தமாக சில விஷயங்களை பொய்ந்து கொள்ளுமே. அப்படிப்பட்ட ஒரு இல்முக்கு பெயர்தான் உசூலு தஃப்சீர் என்று எழுதியிருக்கிறார்கள். இப்போ இல்மு தஃப்சீருக்கு உறுதுணையாக எப்போ முடிஞ்சோன்னா உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு இல்மு தான் உசூலு தஃப்சீர். இல்மு தஃப்சீர், தஃப்சீருடைய இல்முக்கு உறுதுணையாக துணையாக இருக்கக்கூடிய ஒரு இல்மு தான் உசூலு தஃப்சீர். அந்த உசூலு தஃப்சீர் சில ஷரத்துகளோடு, சில நிபந்தனைகளோடு, சில ஆதாபுகளோடு, ஒழுக்கங்களோடு அது வரும் என்று அதை எழுதிய முஃபஸ்ஸிர் அவர்கள் சொல்கிறார்கள். மௌதூஉஹு இல்மு தஃப்சீருடைய மௌதூ தலைப்பு என்ன? ஹுவல் குர்ஆனுல் கரீம். இல்மு உசூலு தஃப்சீருடைய மௌது அது குர்ஆன் தான். அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? ஹைருல் கலாம், பேச்சிலே மிக சிறந்தது. லிஅன்னஹு கலாமுல்லாஹி தஆலா, ஏனென்றால் அது அல்லாஹுடைய பேச்சு. ஃபலா அஜப, எனவே ஆச்சரியமில்லை. அன் தகூன உசூலு தஃப்சீர் மின் அஷ்ரஃபில் உலூம், உசூலு தஃப்சீர் ஆகியிருப்பது கல்விகளிலேயே மிக சிறந்த கல்வியாக ஆகியிருப்பது ஆச்சரியமில்லை. நிறைய கல்விகள் இருக்கிறது. உசூல் ஃபிக்ஹ் இருக்குது, உசூல் இல்மு மன்திக் இருக்குது, உசூல் அகாயித் இருக்குது. இப்படி பல கல்விகள் இருந்தாலும் இந்த கல்விகளிலேயே மிக சிறந்தது, அஷ்ரஃபானது, மிக மிக சிறப்பானது உசூலு தஃப்சீர் என்று இதனுடைய தலைப்பிலே சொல்கிறார்கள். இதனுடைய கருது என்ன? இதனுடைய முடிவு என்ன? கருது, இதனுடைய முடிவு என்ன? காயத்து ஹாதல் இல்மி லபுத்து தஃப்சீரி பிவதுஇல் கவாயிதி ஸஹீஹத்தி வ துருக்கி ஸலீமத்தி வல் மனாஹிஜி ஸதீதத்தி லித்தஃப்சீரி. இந்த உசூலு தஃப்சீர் என்ற இந்த இல்முடைய முடிவு தஃப்சீரை லபுத்து செய்வது. லபுத்து அப்படின்னு சொன்னால் இல்மு, அறிவது, முழுமையாக அறிவதற்கு லப்து என்று சொல்வார்கள். தஃப்சீரை முழுமையாக அறிவது. பிவதுஇல் கவாயிதி ஸஹீஹத்தி, சரியான சட்டங்களை வைப்பது கொண்டு, சரியான சட்டங்களை முன்னிலைப்படுத்தி தஃப்சீருடைய அந்த இல்மை அறிவது. ஒத்துருக்கி சலீமத்தி, தூய்மையான முறைகள் மூலமாக, நிறைய முறைகள் இருக்கும், அதில் தூய்மையான முறைகள் மூலமாக தஃப்சீரை அறிவது. வல் மனாஹிஜி ஸதீதத்தி லித்தஃப்சீரி, தஃப்சீருக்கு நேர்மையான வழிமுறைகளை கொண்டு தஃப்சீரை அறிவது. இந்த மூன்று தான் இந்த இல்மு உசூலு தஃப்சீருடைய காயத்தாக முடிவாக இருக்கிறது. அப்போ இந்த இல்மினுடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னால், சஹீஹான கவாயிதுகளை, சட்டங்களை, எந்தெந்த ஆயத்துக்கு சஹீஹான சட்டங்கள் வரும், தூய்மையான வழிமுறைகள், எந்தெந்த ஆயத்துக்கு தூய்மையான வழிமுறைகளை கொண்டு வரணும், எந்தெந்த ஆயத்துக்கு நேர்மையான வழிமுறைகளை கொண்டு வரணும், அப்படிங்கிறதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஒன்று தான் இந்த இல்மினுடைய கருது, இந்த இல்மினுடைய நோக்கம், இந்த இல்மினுடைய முடிவு, இந்த இல்மினுடைய எண்டு. இப்போ சுருக்கமாக உசூலு தஃப்சீரை பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது. அடுத்து உசூலு தஃப்சீர் அப்படி மேப்பை பாருங்கள். உசூலு தஃப்சீர் ஹம்ஸத் அபுவாபின். உசூலு தஃப்சீர் 5 பாடங்களாக வரும். பாபுனா என்ன அர்த்தம்? பாடம். அபுவாப்னா பாடங்கள். 5 பாடங்களாக வரும். முதல் பாடம் அல்பாபுல் அவ்வல். முதல் பாடத்திலே ஒரு 5 பிரிவுகள் இருக்கின்றன. முதல் பாடத்தில் 5 பிரிவுகள், அரபியிலே ஃபஸ்ல் என்று சொல்லுவாங்கள்ல, அதிலிருந்து முதல் பாடத்தில் 5 பிரிவு வரும். இப்போ ஒரு ரோட்டில் தான் போயிட்டே இருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா 5 ரோடு பிரியும், 5 பகுதியில் 5 ரோடு பிரியும். ஆனால் ஒரு ரோடு தான், இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு ரோடு தான், இடையில் ஒரு 5 இது பிரியும், 5 கிராமங்களுக்கு போகும். வேணாம்,
அந்த 5 கிராமங்களுக்கு போடுறதுக்கு இந்த நேர் ரோடு தான் காரணமாக இருக்குது. அது மாதிரி முதல் பாடம் வந்து 5 பிரிவுகளை கொண்டது. முதல் பிரிவு அப்படியே கேளுவாங்க. முதல் பிரிவு இல்முல் அஹ்காம், சட்டங்களுடைய கல்வி. சட்டங்களுடைய கல்வி, ஹுக்குமுக்கு ஜம் அஹ்காம், சட்டங்களுடைய கல்வி. சட்டங்கள் வந்து 5 விதமாக சொல்லியிருக்கார். வாஜிபு, மந்தூபு, முபாஹே, மக்ரூஹு, ஹராம் என்று 5 விதமாக சட்டங்களை சொல்கிறார். வாஜிப்னா என்ன அப்படின்னு சொன்னால், வாஜிப் என்பதற்கு மா யுசாபு ஃபாயிலுஹு இம்திசாலன் வயஸ்தஹிக்கு தாரிக்குஹுல் இகாப. மா யுசாபு ஃபாயிலுஹு, அந்த வாஜிபை செய்யக்கூடியவனுக்கு தவாபு கொடுக்கப்படும், நன்மை கொடுக்கப்படும். இம்திசாலன், அந்த வாஜிபுக்கு கட்டுப்பட்டவனாக அதை செய்யக்கூடியவனுக்கு நன்மை கொடுக்கப்படும். வயஸ்தஹிக்கு தாரிக்குஹுல் இகாப, அதை விடக்கூடியவனுக்கு தண்டனை தகுதியாகிவிடும். அந்த வாஜிபான காரியத்தை ஒருத்தன் விட்டான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தண்டனை வந்துடும். உதாரணமாக கஸ்வலாத்தில் வித்திரி, வித்திரு தொழுகையை போல. வித்திரு தொழுகை வாஜிப் தானே, ஹனஃபியில் வாஜிப். கஸ்வலாத்தில் ஈதி, ஈது தொழுகையை போல. ஹனஃபியில் ஈது தொழுகை வாஜிப். சத்தியத்தை முறிக்கிறோம், அதுக்கு குற்றப்பரிகாரமாக 3 பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதை செய்கிறது வாஜிபு. நஃபிலான நோன்பை இடையில் முறிச்சா அதை திரும்பவும் வைக்கிறது வாஜிபு. இப்படி நிறைய வாஜிபுகள் இருக்குது. இந்த வாஜிபுகளை கட்டாயம் செய்ய வேண்டும், அதை விட்டால் தண்டனை கிடைக்கும். இது முதல் வகை. இல்முல் அஹ்காம், இல்முல் அஹ்காம் சட்டங்களுடைய கல்வியில் முதல் வகை வாஜிப். வாஜிப்பை பற்றி ஓரளவுக்கு நம்ம சொல்லிட்டோம். அடுத்து இரண்டாவது மந்தூப். மந்தூபுக்கு வந்து முஸ்தஹப் அப்படிம்பாங்க. முஸ்தஹப்பு, மந்தூப்னு சொன்னாலும் ஒன்று தான், முஸ்தஹப்புன்னு சொன்னாலும் ஒன்று தான். நடு சென்டர்னு சொல்கிறது. நடு சொன்னாலும் ஒன்று தான், சென்டர் சொன்னாலும் ஒன்று தான். நடு சென்டர் அது மாதிரி இது மந்தூபுன்னு சொன்னாலும் ஒன்று தான், முஸ்தஹப்புன்னு சொன்னாலும் ஒன்று தான். மந்தூப்னா என்ன? மா யுசாபு ஃபாயிலுஹு வலா யஸிமு தாரிகுஹு, அதை செய்வதனால் நன்மை கிடைக்கும், செஞ்சால் நன்மை கிடைக்கும். முஸ்தஹப்பு, அதை விட்டால் வந்து குற்றம் இல்லை, அதுக்கு பேர் தான் முஸ்தஹப்பு. உதாரணமாக நஃபிலான தொழுகை இருக்கே, செஞ்சால் நன்மை கிடைக்கும், செய்யலைன்னா என்ன இல்லை, குற்றம் இல்லை. நஃபிலான தொழுகை இருக்குல்லங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியே நஃபிலான தொழுகை இருக்குது. ஃபஜ்ரில் மட்டும்தான் இல்லை. ஃபஜ்ரில் 2 சுன்னத்து 2 ஃபர்லு. லுஹரில் நஃபிலான தொழுகை இருக்குது, பின்னாடி 2 ரக்காயத்து சுன்னத்து 2 ரக்காயத்து நஃபில். அசரில் இல்லை, 4 ரக்காயத்து சுன்னத்து 4 ரக்காயத்து ஃபர்து. மக்ரிபில் இருக்குது, மக்ரிப் பிறகு 2 ரக்காயத்து சுன்னத்து 2 ரக்காயத்து நஃபில். இஷாவில் இருக்குது, 2 ரக்காயத்து சுன்னத்து 2 ரக்காயத்து நஃபில் 2 ரக்காயத்து வித்ரு வாஜிபு. இப்போ இந்த நஃபீலை வந்து ஒருத்தர் விட்டுட்டானா அவன் பாவி இல்லை. இப்போ நிறைய பேர் நஃபீலே தொழுகிறதில்ல, பாவி இல்லை, அது குற்றம் இல்லை. அதை செஞ்சால் நன்மை கிடைக்கும். இதுக்கு பேர் தான் மந்தூபுபாங்க. மந்தூபு நஃபீல் 2 ஒன்று தான். மந்தூபுன்னு சொன்னாலும் முஸ்தஹப்புன்னு சொன்னாலும் நஃபீல்னு சொன்னாலும் ஒரே அந்தஸ்து தான். அடுத்ததாக முபாஹ். முபாஹ்னு ஆகுமாக்கப்பட்டதே அப்படின்னு சொன்னால் அதை செய்யவும் செய்யலாம், விடவும் செய்யலாம். மா இஸ்தவா ஃபிஅலுஹு வ தர்குஹு, அதை செய்வதும் அதை விடுவதும் சமமானது. உதாரணமாக நீச்சல் கற்றுக்கிறது, இது நீச்சல் கற்றுக்கலாமல் இருக்கலாம், ரெண்டுமே சமமானதான். ஒரு இடத்துக்கு பயணமாகிறது, அது நம்முடைய விருப்பத்தை பொறுத்தது. பயணமாகலாம், பயணமாகாமல் இருக்கலாம். ஒரு பொருளை சாப்பிடுவது, இது முபாஹு தான். நம்ம விரும்பினா சாப்பிடலாம், விரும்பினா விட்டுடலாம்.
அப்போ அக்கலு, சஃபரு, சபாஹத்து இதெல்லாம் முபாஹில் வரும். அடுத்தபடியாக மக்ரூஹுன்னு சொல்லி மார்க்கத்தில் இருக்கு. மக்ரூஹ் வெறுக்கப்பட்டது. வெறுக்கப்பட்டதுன்னா என்ன? மக்ரூஹு தன்சீஹ் லேசான முறையில் வெறுக்கப்பட்டது, மக்ரூஹு தஹரீம் கடுமையான முறையில் வெறுக்கப்பட்டது. இப்படி 2 வகை இருக்குது. மக்ரூஹில் 2 வகை இருக்குது. லேசான முறையிலே வெறுக்கப்பட்டதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னால், இப்போ நஃபீலை நம்ம விட்டுறோம், நஃபீலான காரியங்கள்லாம் விட்டுறோம், உபரியான காரியங்கள் உபரியான அமல்கள்லாம் விட்டுறோம். இது விடுறது மக்ரூஹ் தன்சி. மக்ரூஹ் தஹ்ரீம்னா என்ன? ஹராமுக்கு நெருக்கமானதை செய்கிறது, ஹராமுக்கு நெருக்கமானதை செய்வது. இப்போ சினிமா பார்க்குறோம், அது ஹராமை நெருக்கி வைக்கும். அடுத்து விபச்சாரத்தின் பக்கம் அது போய் சேர்த்துரும். இப்போ ஹராமை நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு பேர் மக்ரூஹ் தஹ்ரீம்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக ஹராம்னு ஒரு வகை இருக்குது. ஹராம்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விடும்படி சொல்லியிருக்கிறார்களோ அதை விட்டு விடுவது. மா தலப ஷாரிஉ தர்கஹு தலபன் ஜாசிமன். இந்த ஷாரிக்கு அல்லாஹ்வுடைய தூதரையும் எடுத்துக்கிறோம், அல்லாஹ்வை எடுத்துக்கிறோம். அல்லாஹ் ரசூல் எதை தடுத்திருக்கிறார்களோ அதை தடுத்து கொள்வது, அதுதான் ஹராம். உதாரணமாக கஷுர்பில் ஹம்ரி, சாராயத்தை குடிக்கிறது, அல்லாஹ் ரசூல் 2 பேருமே தடுத்திருக்காங்க. குர்ஆன்லேயும் தடுக்கப்பட்டிருக்கு, ஹதீஸையும் தடுக்கப்பட்டிருக்கு. இப்படி அல்லாஹ் ரசூல் 2 பேருமே சேர்ந்து தடுத்திருந்தாங்கன்னா அது பேர் ஹராம். அந்த ஹராமை விட்டு விடுவது, தடுத்து கொள்வது. இந்த மாதிரி 5 விஷயங்களை அஹ்காமுகளாக இந்த இல்மு தஃப்சீருடைய பாடத்திலே சொல்லப்பட்டிருக்கு. வாஜிபு, மந்தூபு, முபாஹ், மக்ரூஹு, ஹராம். இதே முதல் வகை. 2வது வகை இல்முல் ஜதல், விவாத கல்வி, தர்க்க கல்வி. இதில் 4 பேர் இந்த தர்க்க கல்விக்குள்ளே வர்றாங்க. முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பாளர்கள், யகூதிகள், நசராக்கள், முனாஃபிக்குகள். இந்த 4 சாரார்களும் இந்த விவாத கல்விக்குள்ளே வராங்க. முதலாவது முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பாளர்கள். இணை வைப்புனா என்ன? அஷ்ஷிர்கு தஷ்ரீக்கு கைருல்லாஹி மஅல்லாஹி ஃபில் இபாதத்தி. இபாதத்திலே அல்லாஹ்வுடன் கைருல்லாவை இணை வைப்பது. வணக்க செய்வதிலே அல்லாஹ்வுடன் அல்லாஹ் அல்லாதவரை கூட்டாக்குவது, அவரையும் வணங்குறது, அல்லாஹ் மாதிரியே வணங்குறது. அவர் யாராக இருக்கலாம்? ஒரு மனுஷனாக இருக்கலாம். இன்றைக்கி மனுஷனே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? சிலை வச்சு வணங்குறாங்க. அதே மாதிரி மிருகங்களை சிலை வச்சு வணங்குறாங்க. பாம்பு பள்ளிகளை உருவம் வடித்து வணங்குறாங்க. ஆக ஷிர்க்கில் பல வகையான முறையில் ஷிர்க் பண்ணுறாங்க. தண்ணீரை கூட வணங்குறாங்க. கடலில் போய் நின்றுட்டு வணங்குறான். சூரியனை வணங்குறாங்க. அது மாதிரி இந்த இணை வைக்கிறதுக்கு அளவே இல்லை. அல்லாஹுடைய படைப்புகளே அல்லாஹ் மாதிரியே என்ன செய்கிறார்கள்? இணை வைத்து வணங்குகிறார்கள். இந்த இணை வைத்து வணங்கக்கூடியவர்களுக்கு பெயர் முஷ்ரிக்கீன். இந்த செயலை நாம் முற்றிலுமாக செய்யக்கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், முஷ்ரிக்குகளை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிகவும் சாடி சொல்லியிருக்கிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு துனூப இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் துஷ்ரிக பிஹி. நிச்சயமாக அல்லாஹ் தன்னோடு இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் துஷ்ரிக பிஹி, தனக்கு இணை வைப்பதை, ஷிர்க் வைப்பதை நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தூன தாலிக்க, அது அல்லாதே மன்னிப்பான். இணை வைக்கிறது மட்டும் அல்லாஹ் தஆலா முஸ்லீம்கிட்ட மன்னிக்கிறதே இல்லை. ஒரு முஸ்லீமாகிய ஒருத்தன் இணை வைக்கிறான்னு சொன்னால் அந்த இணை வைப்புக்கு மன்னிப்பு கிடையாது.
திரும்பவும் அவன் ஈமானை புதுப்பிக்கணும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான் சூரத்துல் லுக்மானில், இன்ன ஷிர்க லஸுல்முன் அதீம், நிச்சயமாக ஷிர்க் என்பது மிகப்பெரிய ஒரு அநீதம் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். ஆக இந்த ஷிர்க்குடைய காரியங்களை பற்றி விவாதம் செய்வது என்பது மிக முக்கியமானது. இரண்டாவது, யகூதிகள், யூதர்கள், இவர்களுக்கு தமிழில் யூதர்கள்மாங்க. இந்த யூதர்கள் என்ன செய்கிறாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நுபுவத்தையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நுபுவத்தையும் மறுக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபி இல்லை, முகமது நபி இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்களுடைய 2 பேருடைய நபித்துவத்தை மறுக்கக்கூடியவர்கள் தான் யூதர்கள். அதே மாதிரி இந்த யூதர்கள் நிறைய தௌராத்திரை மாற்றம் கொண்டு வந்தார்கள். அதுக்கு தௌராத்திரை மாற்றம் கொண்டு வந்ததுக்கு தஹ்ரீஃப் என்று சொல்லுவாங்க. தஹ்ரீஃப், கருத்துக்களையே மாற்றினார்கள். தஸ்ஹீஃப், எழுத்துக்களை மாற்றினாங்க. எழுத்துக்களை தூக்கிட்டு அவங்க எழுதுனாங்க, வேற ஒரு எழுத்து எழுதுனாங்க. தஸ்ஹீஃபும் செஞ்சாங்க, தஹ்ரீஃபும் செஞ்சாங்க யூதர்கள். அப்போ இவங்கள்ட்டையும் தர்க்கம் செஞ்சு நம்ம தௌஹீதை நிரூபிப்பது கட்டாயமாகும். மூணாவது, நஸராக்கள், கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் யஜஹதூன நுபுவத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நபித்துவத்தை மறுக்கிறார்கள். நஸராக்கள். ஆக கிறிஸ்தவர்கள் இன்று வரைக்கும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி இல்லை என்பதை அவர்கள் மறுத்து ஈசா தான் உலகத்தின் நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மறு உருவமாகவே அவர்கள் கற்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மறு உருவமாக அவர்கள் கற்பிக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தையாகவும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மகனாகவும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பரிசுத்த ஆவியாகவும் முப்பரிமாணங்கள் கொடுக்கிறார்கள் ஈசா நபிக்கு. ஈசா நபி இரக்கத்தில் தந்தையை போன்றவர். அதே மாதிரி இறைவனுடைய மகனாக இருக்கிறார். அவர் ஒரு பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். எந்த ஆணுடைய தொடுதலின்றி பிறந்ததினால் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். இப்படியெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செய்கிறார்கள்? தெய்வீகத்தை கற்பிக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். இதையெல்லாம் பொய் என்று நாம் என்ன செய்கிறோம்? குர்ஆனிலே அறிவிக்கிறோம், ஹதீஸிலே அறிவிக்கிறோம். அவர்கள் தந்தை என்று சொன்னால் அவர்கள் தந்தையை போன்ற பாசத்துக்குரியவர்கள், இரக்கமுள்ளவர்கள் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறோம். அவர்கள் மகன் என்று சொன்னால் அவர்களுக்கு மகன் என்ற தன்மையை கொடுக்கிறோம் என்று சொன்னால் மஹ்பூப், அவர்கள் ஒரு பிரியமானவங்க, மகன மாதிரி பிரியமானவங்க என்ற அர்த்தத்தை கொடுக்குறோம். ரூஹுல் குதுஸ், பரிசுத்த ஆவி என்று சொன்னால் அவர்கள் இறைவனால் ஊதப்பட்டு உண்டானவர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜைப்பிலே, அவருடைய நெஞ்சிலே இறைவனால் ஊதப்பட்டு உண்டானவர்கள், பரிசுத்தமான ஒரு ஆவி என்று நாம் சொல்கிறோம். ஆனால் இந்த மூன்றையும் சேர்த்து தான் கடவுள் என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. மூணையும் சேர்த்து தான் கடவுள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிற கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். இதையும் நாம் மறுக்கிறோம். அடுத்தபடியாக முனாஃபிக்கீன்கள், நயவஞ்சகர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடையாளமாக 3 விஷயத்தை சொன்னார்கள். ஆயத்துல் முனாஃபிக் ஸலாசுன், ஒரு நயவஞ்சகனுடைய அடையாளம் 3 என்றார்கள். இதா ஹத்தஸ கதப, அவன் பேசுனா பொய் தான் பேசுவான். இது முதல் அடையாளம். வைதா வஅத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தால் அதற்கு மாறு செய்வான், அதை நிறைவேற்றவே மாட்டான். இது 2வது அடையாளம். ஒய்தூத்துமின ஹோன, அமானிதம் கொடுக்கப்பட்டால் அதற்கு மோசடி செய்வான், அதை திரும்ப கொடுக்க மாட்டான். இந்த 3 அடையாளத்தை நயவஞ்சகனுடைய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். நயவஞ்சகருடைய தலைவராக
அக்பருல் நாசி, மக்களிலே மிக பெரியவனாக, நயவஞ்சகுடைய தலைவனாக அப்துல்லா இப்னு உபய் இப்னு சலூல் என்று ஒருத்தன் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்துல்லா இப்னு உபய் இப்னு சலூல் இவன் நயவஞ்சகருக்குதான் தலைவர் என்று தன்னை கூறிக்கொண்டிருந்தான். இவன் வஃபாத்தான பொழுது, இறந்த பொழுது, இவனுடைய மகன் அப்துல்லா, இவனுடைய மகன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுடைய சட்டையை கொடுங்க, என் தந்தைக்கு கஃபன் இடணும், அதன் மூலமாக என் தந்தைக்கு கபருடைய வேதனை நீக்கப்படும், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கத்தின் தந்தை அல்லவா, தன்னுடைய சட்டையை கொடுத்து விட்டார்கள். அவனுடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டு ஜனாசா தொழுவிப்பதற்காக முன்னாடி நின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா மறுத்தாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா தடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் இழுத்து பின்னாடி கொண்டு வந்தாங்க. இவன் பயங்கர முனாஃபிக்கு, இவனுக்கு போய் நீங்கள் ஜனாசா தொழுவு போய் வைக்க போகிறீங்களா அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முனாஃபிக்குடைய ஜனாசா தொழுகையை நிறைவேற்றினார்கள். இதை பார்த்து திருந்திய 100 முனாஃபிக்குகள் உண்மையான முஸ்லிம்களாக மாறினார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனி குணம், அவருடைய நற்குணம் அஹ்சின் மன் அஸா இலைக், கெட்டது செய்தவனுக்கு உபகாரம் செய்வது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணம். கெட்டது செய்தவனுக்கு கெட்டதை செய்வது அது ஒரு குணம், நற்குணம்னு சொல்ல முடியாது. அது ஒரு குணம், பதிலுக்கு பதில் கொடுக்கிறது. ஆனால் கெட்டது செய்தவனுக்கு நல்லது செய்வது என்பது நற்குணம். இந்த நற்குணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முனாஃபிக்குடைய ஜனாசாவை எடுத்து காட்டினார்கள். அந்த ஜனாசா தொழுகைக்கு பிறகு 100 முனாஃபிக்குகள் உண்மையான மூமினாக மாறினார்கள் என்று நாம் ஹதீஸில் பார்க்கிறோம். ஆக முனாஃபிக்குகளுடைய அந்த தர்க்கம், அதை பற்றி இங்கே விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 3வது வகை இல்மு தத்கீர் பி ஆலா இல்லா. பி ஆலா இல்லானா பி நிஅமா இல்லா, அல்லாஹுடைய நியமத்துகளை கொண்டு நினைவூட்டக்கூடிய கல்வி. 3வது வகை அல்லாஹுடைய நியமத்துகளை நினைவூட்டக்கூடிய கல்வினா என்ன? அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறது? அல்லாஹை நினச்சி பார்க்குறது, அவனுடைய சிஃபத்துகளை நினச்சி பார்க்குறது. அல்லாஹுக்கு எத்தனை சிஃபத்து? 99 சிஃபத். அஸ்மாஉல் ஹுஸ்னா 100, அதில் 1 அல்லாஹ், மற்ற 99 அவனுடைய சிஃபாத்துகள், அவனுடைய பண்புகள், அவனுடைய உயர்ந்த தன்மைகள். அவைகளையெல்லாம் நினைத்து பார்ப்பது, அவைகளை நினைவிலே வைத்துக் கொள்வது. அல்லாஹ் இதை பற்றி குர்ஆனில் சொல்றான், இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹுடைய நியமத்தை நீங்கள் எண்ணினால் அதை நீங்கள் எண்ணவே முடியாது என்கிறான். அவ்வளோ நியமத்துகளை அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கான். ஒன்று அல்லாஹுவே நமக்கு அது நியமத்தாக இருக்கிறான். அடுத்ததாக அல்லாஹு தஆலா நமக்கு நிறைய படைப்புகளை படைத்து கொடுத்தான். வானலோகத்தில் 7 வானங்களை நமக்காண்டி படைச்சிருக்கான். அதற்கு அப்பால் நிறைய உலகத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். சிதறத்துல் முன்தஹா ஒரு இழந்த மரம், சிதறத்துனா இழந்த மரம், இழந்த மரத்தை படைச்சிருக்கான். அதை சுற்றி நிறைய படைப்புகளை படைச்சிருக்கான். அது மாதிரி பூமியில் அல்லாஹு தஆலா நமக்கு நிறைய படைப்புகளை படைச்சிருக்கான். பூமியே ஒரு படைப்பாக நமக்கு படைத்து கொடுத்துருக்கான். அதே மாதிரி அந்த பூமியில் ஊற்றுகளை படைத்து கொடுத்துருக்கான், பழங்களை படைத்து கொடுத்துருக்கான், மரங்களை படைத்து கொடுத்துருக்கான். ஏராளமான மிருகங்களை நமக்காண்டி படைச்சிருக்கான். கடல்களை படைச்சிருக்கான், நதிகளை படைச்சிருக்கான், அருவிகளை படைச்சிருக்கான். இப்படி அல்லாஹு தஆலா ஏராளமான நியமத்துகளை பூமியில் படைச்சு வச்சுருக்கான். வானத்திலேயே அல்லாஹு தஆலா மலையை படைச்சு வச்சுருக்கானுங்க. மழை வருது, வானத்திலேருந்து வருது.
அப்போ இப்படி அல்லாஹுடைய நியமத்துகளை கொண்டு நினைத்து பார்க்கக்கூடிய கல்வி 3வது கல்வி. 4வது கல்வி இல்மு தத்கீர் பி ஐயாமில்லா, அல்லாஹுடைய நாட்களை கொண்டு நினைத்து பார்க்கக்கூடிய கல்வி. அல்லாஹுடைய நாட்கள்னா என்ன அப்படின்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கப்பலை கொடுத்து அவர்களை காப்பாற்றலாம். அல்லாஹுடைய நாட்கள் கப்பலை கொடுத்து அவர்களையும் அவருடைய கவுமையும் 80 பேர், அவங்களுடைய கவுமுகள் 80 பேரையும் கப்பலில் ஏற்றி காப்பாற்றினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலை போடும்போது அவர்களுக்கு பூஞ்சோலையாக அதை மாற்றி காட்டினான். அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க முற்பட்ட பொழுது சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடை அனுப்பி அல்லாஹ் காப்பாற்றினான். இது அல்லாஹுடைய நாட்கள். இப்படி அல்லாஹுடைய நாட்களை நினைத்து பார்க்கக்கூடிய கல்வி. இது நன்மையான விஷயங்கள், தீமையான விஷயங்கள். அல்லாஹுடைய நாட்கள் ஆது, சமூது, லூத்து கூட்டம் இவைகளையெல்லாம் அல்லாஹ் தஆலா அழித்தான். ஆது கூட்டத்தை அழித்தான், சமூது கூட்டத்தை அழித்தான். அதேமாதிரி கௌம லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தையும் அல்லாஹ் தஆலா அழித்தான். இதையெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு கல்விதான் 4வது கல்வி. 5வது கல்வி இல்மு தத்கீர் பில் மௌத்தி வமா பஅதஹு, மௌத்தை கொண்டும் அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய கொண்டு நினைத்து பார்க்கக்கூடிய கல்வி. ஒரு மனிதன் மௌத்துடைய நேரத்தில் அவனுக்கு என்ன நிலை ஏற்படுது? அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து நாசிஆத்திலே பேசுவான், வன் நாசிஆத்தி கர்கா வன் நாஷிதாத்தி நஷ்தா, வன் நாசிஆத்தி கர்கா வன் நாசிஆத்தி கர்கா. அதாவது கடினமான முறையிலே பிடுங்கக்கூடிய உயிர்கள் மீது சத்தியமாக, கெட்டவர்களுடைய ரூஹ கடினமான முறையிலே பிடுங்கப்படும். ஹதீஸில் வருது, முள்ளில் துணியை போட்டால் அதை எடுக்கும்போது எவ்வளவு சிரமம் ஏற்படுமோ அந்த மாதிரி கெட்டவருடைய ரூஹை கடினமான முறையிலே கலட்டப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒன் நாஷிதாத்தி நஷ்தா, அழகிய முறையிலே உருவக்கூடிய உயிர்கள் மீது சத்தியமாக. நல்லவருடைய ரூஹ அழகிய முறையில் மாவில் நூலை போட்டு நீங்கள் எடுக்கிறீங்க, மாவில் நூலை போட்டு எடுக்கிறீங்க, அந்த நூல் இலகுவான முறையில் வெளியாகிடும். அது மாதிரி நல்லவருடைய ரூஹை இலகுவான முறையில் வெளியாக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி மௌத்தை பற்றி நினைக்கிறது, ஒமா பஅதஹு அதற்கு பின்னால் நடக்கக்கூடியவைகளை பற்றி நினைக்கிறது. அதற்கு பின்னாலே நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம ஏராளமான அமல்களை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஏராளமான பாவங்களை செஞ்சோம்னா நரகம் கிடைக்கும். அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அன் கல்பி பஷரா. அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்? எந்த மாலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிருக்காது. அப்படிப்பட்ட விஷயங்கள் அந்த சொர்க்கத்தில் இருக்கும். மாலா உதுனுன் சமிஅத் மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் பார்த்திடாது அப்படிப்பட்ட காட்சிகள் அந்த சொர்க்கத்தில் இருக்கும். எந்த மனதிலும் இதுவரைக்கும் எந்த ஊசலாட்டமும் ஏற்பட்டிருக்காது. இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லி அந்த மாதிரி அழகான காட்சிகள்லாம் அந்த சொர்க்கத்தில் இருக்கும். அந்த சொர்க்கம் நல்லவர்களுக்கு கிடைக்கும். நரகம் என்பது அது கை விலங்குகளாலும் கழுத்து சங்கிலிகளாலும் மாட்டப்பட்டிருக்கும். அவர்களுடைய உணவு கள்ளிப்பாலாக இருக்கும், முற்களாக இருக்கும், சீல் சலமாக இருக்கும். இப்படி நரகத்தில் கொடூரமான தண்டனைகள் இருக்கும். இதையெல்லாம் அறிகிறது தான் 5வது பாடம். இதை பற்றி 5வது பாடத்தில் விரிவாக சொல்லியிருக்கார். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அடிப்படையான விஷயங்களை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறோம். கிதாபில் எடுத்து பார்த்தோம்னா இதே 50 பக்கம் கொண்டு போகிறாரு. முதல் வகையே 50 பக்கம் கொண்டு போகிறார் என்னங்க. அப்போ அதிலிருந்து அந்த கரும்புலேருந்து இப்போ சாரை புழிஞ்சு கொடுத்தாச்சு. அல் பாபுல் அவல் முதல் வகை 5 வகை. முதல் வகை இல்முல் அஹ்காம், 2வது வகை இல்முல் ஜதல், 3வது வகை
இல்மு ததுக்கீர் பி ஆலா இல்லா, 4வது வகை இல்மு ததுக்கீர் பி ஐயாம் இல்லா, 5வது வகை இல்மு ததுக்கீர் பில் மௌத்தி ஒமா பைதஹு. முதல் பாப்லேயே 5 வகை இப்போ சொல்லியாச்சு. அடுத்து அல் பாபு சானி, 2வது பாடம். அதில் ஒரு 5 பிரிவு வருது. பாடம் வேற, பிரிவு வேற. பாடம்னா மொத்தமானதுக்கு சொல்லுவாங்க, பிரிவுன்னா அதில் இருக்கக்கூடிய பிரிவு தொகுதி. ஏன்னா இப்போ ஒரு ஊர் இருக்குது, அது மொத்தமானது ஊருன்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவுக்கும் பகுதிகள், ஒவ்வொரு தெருவுடைய அந்த ஊருடைய பகுதிகளுக்கு தெருக்கள் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஊர் தான் அல்பாபு சானி, 2வது பாடம். அதனுடைய தெருக்களும் 5. இதுலேயே 5 சொல்கிறாங்க. முதலாவது ஷரஹு கரீபில் குர்ஆன், குர்ஆனிலே நூதனமான விஷயங்களை விளக்குவது. குர்ஆனில் நூதனமான விஷயங்கள் என்ன? யதுல்லாஹி, அல்லாஹுடைய கையின்னு வந்திருக்கு. யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், சூரத்துல் ஃபத்ஹில் வருது. அவருடைய கைக்கு முன்னாடி அல்லாஹுடைய கை இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ அல்லாஹுக்கு கை இருக்கா? உருவம் இருந்தால் தானே கை இருக்கும். அல்லாஹ் இப்போ உருவம் இருக்குது, கை இருக்குன்னு வந்துடும். இதை விளக்கணும். அல்லாஹுக்கு கை இருக்குன்னு சொன்னால் சலஃபீன்கள், முன்னோர்கள் சொல்கிறாங்க அல்லாஹுக்கு கை இருக்குது, ஆனால் எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. கை இருக்குன்னு சொல்லி ஈமான் கொள்வது நமக்கு வாஜிபுங்கிறாங்க. அல்லாஹுக்கு கை இருக்குது, ஆனால் எப்படி இருக்குங்கிறது மஜ்ஹூல், நமக்கு தெரியாது. ஆனால் அதை கொண்டு ஈமான் கொள்ளணும். கை இருக்குன்னு சொல்லி ஈமான் கொள்ளணும் அப்படின்னு முன்னோர்கள் அல்லாஹுக்கு கை இருக்குன்னு சொல்லி ஈமான் கொள்ளுங்க அப்படின்றாங்க. சலஃபீன்கள், ஹலஃபீன்கள் என்ன சொல்கிறாங்க? அல்லாஹுக்கு கை இருக்குன்னு சொன்னால் அல்லாஹுக்கு சக்தி இருக்குது. ஏன்னா ஒரு சக்தியான மனிதனை பார்த்து அவனுடைய கையை பாருங்கள் எப்படி இருக்குது, அவன் ஒரு குத்து விட்டான்னு சொன்னால் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சக்தியைத்தே நாடுறாங்க. இது மாதிரி ஹலஃபீன்கள் அல்லாஹுக்கு கை இருக்குன்னா அல்லாஹுக்கு குதிரத்து இருக்குது, சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி விளக்குறாங்க. அர் ரஹ்மான் அலல் அஷ்இஸ்தவா, சூரத் தாஹால வருது. ரஹ்மான் சிம்மாசனத்தின் மீது இஸ்தவா, அவன் சமமாகிவிட்டான், குர்ஆனில் வருது. இப்போ அல்லாஹுக்கு நம்ம மாதிரி சிம்மாசனம் தேவையா அப்படின்னு சொன்னால் அதுக்கு 2 விளக்கம் சொல்கிறாங்க. சலஃபீன்கள் சொல்கிறாங்க அல்லாஹ் சிம்மாசனத்தின் மீது நிலையாகிவிட்டான், சமமாகிவிட்டானா? அல்லாஹுக்கு சிம்மாசனம் இருக்குது, ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியாது, அதை ஈமான் கொள்வது வாஜிப் அப்படின்றாங்க சலஃபீன்கள். அந்த ஆயத்தை அப்படி ஈமான் கொள்ளுங்க. ஹலஃபீன்கள் தஅவீல் செய்கிறாங்க, விளக்கம் அளிக்கிறாங்க. அர் ரஹ்மான் அல அர்ஷி இஸ்தவா அப்படின்னு சொன்னால் இஸ்தவுலா, அல்லாஹ் அர்ஷின் மீது ஆட்சி செய்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ் சிம்மாசனத்தின் மீது ஆட்சி செய்கிறான்னு அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அவன் அமர்ந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நம்மை போன்று அவன் ஒரு மஹ்லுக்காக ஆயிடுவான், காலிக்காக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஹலஃபீன்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. அல்லாஹ் அர்ஷின் மீது ஆட்சி செய்கிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஆட்சி செய்கிறான், அமர்ந்திருக்கிறான் அர்த்தம் இல்லை, ஆட்சி செய்கிறான், அரிசையும் ஆட்சி செய்கிறான் என்று ஹலஃபீன்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். அடுத்து 2வது வகை நாசிக் மன்சூக், மாற்றக்கூடியது, மாற்றப்பட்டது. முத்தகத்திமீன்கள், முன்னோர்கள் சொல்கிறாங்க குர்ஆனில் நாசிக் மன்சூக் 500 இருக்குங்கிறாங்க. 500 விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்குங்கிறாங்க குர்ஆனில். முத்தாஹிரீன், பின்னோர்கள் சொல்கிறாங்க 20 இடம் சொல்கிறாங்க. வெறும் 20 இடம் தான் குர்ஆனில் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குர்ஆனில் மாற்றப்பட்டதுக்கு சில உதாரணங்கள் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் புரிஞ்சுக்கலாம். நிறைய உதாரணங்கள் கிதாபில் எழுதுகிறாங்க, ஒரு 5 பக்கம் எழுதுகிறாங்க. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு 2 உதாரணத்தை நம்ம எடுத்து சொல்லலாம். உதாரணமாக குத்திப அலைக்கும் இதா ஹதர அஹதக்குமுல் மவுத், மௌத்து உங்களுக்கு ஹாதராகிவிட்டால் உங்கள் மீது வசியத்து செய்வது கடமையாக்கப்பட்டது, அந்த ஆயத்தில் வருது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லிட்டாங்க லா வசியத்த லி வாரிசி, வாரிசாக வரக்கூடியவர்களுக்கு வசியத் செய்யக்கூடாது. குர்ஆனில் அவங்களுக்கு என்னென்ன பங்கு கொடுக்கணும்னு சொல்லி குர்ஆனில் தெளிவாக வந்துச்சு. அந்த சக்கராத்து நேரத்தில் உட்காந்து வாரிசுகளுக்கு வசியத் செய்யக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஹதீஸை கொண்டு அந்த ஆயத்து மன்சூக் ஆயிடுச்சு.
ஏன்னா இன்னொன்று சொன்னால் அவங்களுக்கு புரியும். வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன் தஆம் மிஸ்கீன். நோன்பு காலத்தில் சக்தி பெற்றவர்கள் கூட மிஸ்கீன்களுக்கு ஃபிதியா கொடுத்துடலாம், மிஸ்கீன்களுக்கு ஃபிதியா கொடுத்துடலாம் குர்ஆனில் வருது. ஆனால் அடுத்த ஆயத்தில் வருது ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு. உங்களுக்கு அந்த ரமலான் மாதம் ஹாஜராகி விட்டாலே நோன்பு வையுங்கன்னு வருது. அப்போ மேலுள்ள ஆயத்தை கீழுள்ள ஆயத்தை கொண்டு மன்சூக் ஆயிடுச்சு, அது மாற்றப்பட்டுருச்சு. முதல்ல ஃபிதியா கொடுத்து நோன்பு வைக்காமல் இருக்கலாம் சக்தி பெற்றாலும் அப்படின்னு அந்த ஆயத்தில் சொல்லப்படுச்சு. அடுத்து வரக்கூடிய ஆயத்தில் ரமலான் மாதம் ஹாஜரானாலே வந்தாலே நோன்பு வைக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை வந்ததுனால எல்லோரும் நோன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபிதியா கொடுக்குறத விட்டுட்டாங்க. ஆக ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்துக்கு என்னங்க நஸ்காக இருக்குது, அது மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றிருக்கு. இப்படி நாசிக மன்சுக் இருக்கே, முன்னோர்கள் சொல்கிறாங்க 500 இருக்குது அப்படிங்கிறாங்க, பின்னோர்கள் சொல்கிறாங்க வெறும் 20 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது வகை அஸ்பாபு நுசூல், இறங்கக்கூடிய காரணங்கள். சபபு நுசூல் சொல்லுவாங்கள்ல குர்ஆனில், சபபு நுசூல்னு சொல்லி இறங்கக்கூடிய காரணங்கள். இப்போ அதுக்கு உதாரணம் நிறைய கிதாபில் எழுதியிருக்காங்க, அதுக்கு ஒரு 2-3 பக்கம் எழுதியிருக்காங்க. சில உதாரணங்களை விட்டு நம்ம சொல்லலாம். குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி அப்படின்னு. சாப்பிடுங்கள், குடியுங்கள், வெள்ளைக்கயிர் கருப்பு கையிலிருந்து தெளிவாகும் முறை. ஒரு சஹாபி என்ன செஞ்சார், இந்த ஆயத்தை கேட்டுட்டு நோன்பு காலத்தில் நோன்பு வச்சுட்டு சகர் நேரத்தில் வெள்ளைக்கயிறையும் கருப்பு கயிறையும் தலானி கீழே வச்சுட்டார். தலானி எடுத்து பார்க்குறார், அது எப்போ தெளிவாகும் அப்படி. எப்படி தெளிவாகும்? வெள்ளைக்கயிறு வெள்ளைக்கயிறாக இருக்கும், கருப்பு கயிறு கருப்பு கயிறாக இருக்கும். வெள்ளைக்கயிறு கருப்புகள்லேருந்து தெளிவாகும் வரை அப்படிங்கிறது அவருக்கு விளங்கலை. போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், வெள்ளைக்கயிறு கருப்பு கயிறுலேருந்து தெளிவாகும் வரை குடிங்க சாப்பிடுகளை வந்திருக்கு, சகர் நேரத்தை முடிச்சுக்கிறங்க வந்திருக்கு, என்ன விளக்கம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது இரவுலேருந்து, இரவுங்கிறது கருப்பு கயிறு, இரவுலேருந்து வெள்ளைக்கயிறுனா அந்த சுபுஹ் சாதிக்கு அந்த அதிகாலை வரும் வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்க குடியுங்க, சகர் நேரம் முடிஞ்சிடும். அதுதான் என்னுடைய விளக்கப்பட்டாங்க. அப்போ அந்த சஹாபிக்கு அந்த ஆயத்துடைய விளக்கம் தெரியலை, அந்த ஆயத்து எதுக்கான இறக்கப்பட்டதுன்னு தெரியலை. வெள்ளைக்கயிறு கருப்பு கயிறு யதார்த்தத்தில் எடுத்து வச்சுட்டார். ஆனால் வெள்ளைக்கயிறுனா என்ன, சுபுஹு சாதிக்கு, கருப்பு கயிறுன்னு சொன்னால் ஆஹிரில் இரவுனுடைய கடைசி நேரம் அப்படிங்கிறது அவருக்கு அந்த இலக்கியம் தெரியலை. அதற்கு பிறகு தான் மினல் ஃபஜ்ரி அப்படின்னு இந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சான். மினல் ஃபஜ்ரி, ஃபஜ்ரிலிருந்து வரக்கூடிய வெள்ளைக்கயிறு கருப்பு கயிறு தெளிவாகும் வரை என்ற ஒரு விளக்கத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இறக்கி வைச்சான். இப்போ இது சௌபு நுசூல். அந்த சஹாபாக்கள் விளங்குவதற்கு திணறிய போது, அந்த விஷயத்தை விளங்காத நிலைக்கு அவர்கள் வந்த பொழுது விளக்கத்திற்காக வேண்டி ஹத்தா யதபய்யன லக்குல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜர் என்று அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சான். இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் சௌபு நுசூல் இருக்குது. மதுவை பற்றி கேட்டாங்க, நபியே நாயகமே மதுவை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி. அல்லாஹ் தஆலா மதுவை பற்றி 3 கட்டமாக இறக்கி வச்சான். 3 கட்டமாக இறக்கி வச்சான். முதல்ல இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு, முதலில் எஸ் அலுவனுக்கு அனில் ஹம்ரி வல் மைசிரி குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ லின்னாசி. நபியே மதுவை பற்றி உங்களிடத்தில் கேட்குறார்கள், சூதாத்தை பற்றி கேட்குறார்கள், குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அந்த ரெண்டுலேயும் பெரும் பாவம் இருக்குன்னு சொல்லிடுங்க. குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் அப்படின்னு சொல்லிடுங்க. இது ஆரம்ப கட்டம். அடுத்த கட்டத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொன்னான், மதுவை பற்றி திரும்பவும் கேட்டாங்க. கேட்டவுடனே இன்னமல் ஹம்ரு வல் மைசீர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ருஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபு.
நிச்சயமாக மதுவும் சூதாட்டமும் சிலை வணக்கமும் இன்னும் குறி பார்ப்பதும் இந்த 4 விஷயங்களும் ரிஜிசுமின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல்களே மிக அருவருப்பானது. ஃபஜ்தனிபுஹு, அதை முற்றிலும் தவிந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வச்சான். அப்போ இதுதான் சபபு நுசூல், இறங்கியதுடைய காரணங்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, அந்த கேட்டதின் காரணமாக ஆயத்துகள் இறக்கப்பட்டது. இப்படி சபபு நுசூலில் நிறைய விஷயங்களை கிதாபில் எழுதுகிறார். சபபு நுசூல்னா ஒருத்தவங்க கேட்பாங்க, அதுக்கு பதிலாக விளக்கமாக ஆயத்து இறங்கும், அதுக்கு பேர் தான் சபபு நுசூல். அந்த சஹாபி போய் கேட்டார்ல, யாரை சொல்ல வெள்ளை கயிறு கருப்பு கயிறு எனக்கு விளங்கலை, வெள்ளை கயிறு கருப்பு கயிறை தலானிக்கரை வச்சுட்டு நான் வந்து குழம்பி போயிருக்கேன், சகர் நேரத்தை எப்போ முடிக்கிறதுன்னு தெரியல. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெள்ளை கயிறு என்பது சுபஹு சாதிக்கு, கருப்பு கயிறு என்பது துலுமத்து லைலி, இரவுடைய இருன்னு சொன்னாங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா வெள்ளை கயிறு கருப்பு கயிறு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது வகை பயானுல் ஹதிஃபி, போக்குவதனுடைய விளக்கம். குர்ஆனில் நிறைய இடங்களில் போக்கப்பட்டிருக்குங்க. உதாரணமாக வஸ்அலில் கரியத்தை, ஊரை நீ கேள் அப்படின்னு வருது. ஊரை எப்படி கேட்க முடியும்? அந்த இடத்துல அஹ்லி என்பது போக்கப்பட்டது. வஸ்அல் அஹ்லல் கரியத்தி, ஊர்வாசிகளே நபியை நீ கேள் அப்படின்னு அர்த்தம். அங்கே அஹ்லி என்ற வார்த்தை போக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சூரத்து இக்ராவில் வருது பாருங்க, ஃபல்யதுஉ நாதியா, அவர் சபையை அழைக்கட்டும்னு வருது. சபையை எப்படி அழைக்க முடியும்? ஃபல்யது அஹ்ல நாதியா, சபையோர்களே அழைக்கட்டும், அங்கே அஹ்ல போக்கப்பட்டிருக்கு. இப்படி குர்ஆனில் வந்து நிறைய இடங்களில் போக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமையே விளங்கிடலாம், அது சொல்லாமலே விளங்கிடலாம் என்பதற்காக வேண்டி சில ஆயத்துகளில் சில வார்த்தைகள் போக்கப்பட்டு வந்திருக்கு. அதனுடைய விளக்கம் 2வது பாடத்தில். 5வது வகை முஹக்கம் முத்தஷாபி கினாயா தஅரீல். முஹக்கம் அப்படின்னு சொன்னால் உறுதியாக்கப்பட்ட விஷயங்கள். குர்ஆனில் உறுதியாக்கப்பட்ட விஷயங்கள், அகீமு ஸலாத வ ஆத்து ஸகாத வ அத்தீஉ ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்தை வழங்குங்கள், அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதுதான் தெளிவான விஷயங்கள். தொழுகிறது, ஜக்காத்து கொடுக்கிறது, ரசூலுக்கு அடியில் தெளிவான விஷயங்கள். அதே மாதிரி நோன்பு வையுங்கள், குத்திபா அலைக்கும் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னோர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது, அதன் மூலமாக லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் பெறுவீர்கள், இறைவனை நீங்கள் அஞ்சி நடப்பீர்கள் என்று ஆயத்து வந்திருக்கு. நோன்பை பற்றி வந்திருக்கு. இதெல்லாம் தெளிவானது தான். முஹக்கம்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் தெளிவானது. முத்தஷாபிஹ் என்று சொன்னால் அர்த்தம் குழப்பமானது. அர்த்தம் குழப்பமானது. எந்த அர்த்தம் சொல்லியுமா முடிவு பண்ண முடியாது. மா லா யஸ்தகில்லு பி நஃப்ஸிஹி வ யஹ்தாஜு இலா பயானிஹி, தன்தானே அர்த்தத்திலே தெளிவாக இருக்காது, வேறொரு பயானின் பக்கம் வேறொரு தெளிவின் பக்கம் தேவையாகும். குர்ஆனில் வஜ்ஹுல்லான்னு வருது, அல்லாஹ்வுடைய முகம்னு வருது. இது முத்தஷாபின் ஆயத்து. இப்போ அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குன்னு வந்துடும், அல்லாஹ்வுக்கு ஒரு உருவம் இருக்குன்னு வந்துடும். இது முத்தஷாபின் ஆயத்து. அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு அதாவது அவனுடைய திசை இருக்குன்னு அர்த்தம். முகத்தை கொண்டு திசை, வஜ்ஹுக்கு திசைன்னு அந்த அர்த்தம் வச்சிடணும். அல்லாஹ்வுக்கு அதன் பக்கம் உண்டான ஒரு திசை இருக்கிறது, ஒரு பார்வை இருக்கிறதுன்னு அதுக்கு அர்த்தம். 3வது கினாயா, சாடையாக கூறுவது. சாடையாக கூறுவது குர்ஆனில் நிறைய சாடையாக சொல்லப்பட்டிருக்கு. பல் யதாஹு மபுசூத்தத்தானி, அவனுடைய 2 கைகளும் விரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவன் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவன் அர்த்தம். அவன் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவன். அவனுக்கு 2 கை இருக்கா, 2 கை இருக்குன்னு சொல்லி நினச்சிருக்கிறது.
அது சாடையாக சொல்லப்பட்டிருக்கு. எது மாதிரின்னு சொன்னால், வேறு உதாரணம் சொன்னால், கசீரு உமாதி, சாம்பல் அதிகமானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பல் அதிகமானவன் சொன்னால் விருந்து அதிகமாக கொடுக்குறான்னு அர்த்தம். அதனால தான் அடுப்பு எரிஞ்சு 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 சாம்பல் அதிகமாகிடுது, அதன் மூலமாக விருந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அதேமாதிரி அல்லாஹுடைய கை 2 விரிக்கப்பட்டிருக்குன்னா அல்லாஹ் மிகப்பெரிய கொடையாளியாக இருக்கிறான் அப்படின்ற அதை கொண்டு நம்ம சாடையாக சொல்கிறோம். அடுத்து ஒரு வகை தாரீல்னா குத்தி காட்டுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, மாபாலு அக்வாமின் யஃஅலூன கஸா, சமூகங்களுக்கு என்ன ஆனது இவ்வாறு அவர்கள் செய்கிறார்களே என்று யாரையும் குறித்து சொல்லாமல் பொதுவாக சொல்கிறது, பொதுவாக குத்தி காமிக்கிறது. இதுக்கு பேர் தாரீல். இந்த மாதிரி குர்ஆனில் நிறைய விஷயங்கள் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லோரும் செய்வாங்க, ஆனால் பொதுவாக அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டுவாங்க. 4வது வகை மஜாஸ் அக்லி. மஜாஸ் அக்லின்னு சொன்னால் ஒரு செயலே செய்தவனின் பக்கம் இணைக்காமல் வேறொரு ஆளின் பக்கம் இணைப்பது, அதே மஜாஸ் அக்லி. ஒரு செயலை செஞ்சவன் பக்கம் சொல்லாமல் வேறொரு பக்கம் இணைக்கிறது. உதாரணமாக தாஜ்மஹாலை ஷாஜஹான் கட்டினார் அப்படின்னீங்க. ஷாஜஹானா கட்டினார்? கொத்தனார் தான் கட்டினார். இதுக்கு அரபியில் பனல் அமீரு கசீர, தலைவர் வந்து கோட்டையை கட்டினார் அப்படின்னு. தலைவர் அங்கே இந்த பக்கமே வந்திருக்க மாட்டார், திறப்பு உலகத்தே வந்திருப்பார். ஆனால் பேர் அவருக்கு வந்துடும். புழக்கத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க, தலைவர் தான் கோட்டையை கட்டினார், இந்த ஊர் தலைவர் தான் இந்த கோட்டை கட்டினார். அவர் ஒரு செங்கலை கூட தூக்கிக்க மாட்டார், தண்ணியை கூட அங்கே ஊற்றி இருக்க மாட்டார். ஆக இருந்தாலும் இப்படி சொல்கிறது மஜாஸ் அக்லி. உண்மையான ஃபாயில் பக்கம் இணைக்காமல் வேறொரு ஃபாயில் பக்கம் இணைத்து சொல்வதற்கு பேர் தான் மஜாஸ் அக்லி. ஏன்னா தாஜ்மஹாலை ஷாஜஹான் கட்டினார் என்று சொல்வதைப் போல, இந்த கோட்டையை அமீர் கட்டினார் என்று சொல்வதைப் போல, இந்த மாதிரி வகைகள்லாம் வந்து 5வது வகையில் வருது. குர்ஆனில் வந்து இந்த மாதிரி வந்து ஆயத்துகள் நிறையா வந்திருக்கு. முத்தஷாபிஹான் ஆயத்து நிறையா வந்திருக்கு, கினாயவான் ஆயத்து நிறையா வந்திருக்கு, தாரீலான ஆயத்து நிறையா வந்திருக்கு, மஜாஸ் அக்லியான ஆயத்து நிறையா வந்திருக்கு. இப்போ 2வது பாடத்தையும் முடிச்சிட்டோம். 3வது பாடம் அல் பாபு சாலிஸ், 3வது பாடம். 3வது பாடம் என்னென்னா தர்தீபுல் குர்ஆன், குர்ஆனை வரிசையாக கொண்டு வருவது. ஆரம்ப காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகை காலத்துக்கு தகுந்த மாதிரி வகை வந்துச்சு, காலத்துக்கு தகுந்த மாதிரி வகை வந்துச்சு. முத வந்த வகை எதுங்க? இக்ரா பிஸ்மில் 5 ஆயத்தை முத வந்துச்சு. 2வதாக வந்தது யாயுல் முஸம்மில் வந்துச்சு. 3வதாவது யாயுல் முத்தஸிர் வந்துச்சு. அப்போ வஹி வந்ததுடைய தர்த்தீப் வேறு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்தில் இதை முன்னாடி வைங்க இதை பின்னாடி வைங்கன்னு சொல்லி தர்த்தீப் கொடுத்துட்டு போயிட்டாங்க. பிற்காலத்தில் அலம் சூராவை முதல்ல வைங்க, 2வது சூரத்துல் பக்ரா வைங்க, 3வது ஆல் இம்ரான் வைங்க, 4வது நிசா வைங்க அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தர்த்தீபை கூறிவிட்டு சென்றார்கள். அதன் காரணமாகத்தான் வஹி வந்த அடிப்படையில் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எதை தலஃபுல் செய்தார்களோ, முன்மொழிந்தார்களோ, எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சொன்னார்களோ அதன்படி தான் இன்றைக்கு குர்ஆன் தர்த்தீப் செய்யப்பட்டது. இப்போ தர்த்தீபுல் குர்ஆன், இப்படி தர்த்தீப் செய்யப்பட்ட குர்ஆனுக்கு முஸ்ஹஃப்னு சொல்கிறாங்க. அதனால் கேரளாவில் குர்ஆன் சொல்ல மாட்டாங்க, மலையாளிகள் வந்து முஸ்ஹஃப்னு தான் சொல்லுவாங்க. முஸ்ஹஃபை எடு அப்படிம்பாங்க, முஸ்ஹஃபை எடு, முஸ்ஹஃபை ஓதும்பாங்க. அந்த மாநிலத்தில் எல்லாம் முஸ்ஹஃபு. சவுதியில் கூட சில இடங்களில் முஸ்ஹஃபு தான் சொல்கிறாங்க, குர்ஆன் சொல்கிறதில்ல. ஏன்னா குர்ஆனை வந்து தர்த்தீப் செய்யப்படாமல் இருந்தது தான் குர்ஆனு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ தர்த்தீப் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்களோ அது வந்து முஸ்ஹஃபாக மாறிடுச்சு. 2வது வகை தக்சீமு சுவரி,
சூறாக்களை பங்கு வைப்பது. சூறாக்களை 3 விதமாக பங்கு வச்சுருக்காங்க. தவீல், நீல சூறா அப்படின்னு. நீளமான சூறா எதுங்க? சூரத்துல் பக்ரா 2.5 ஜுஸ் இருக்குது. ஏன்னா அதே மாதிரி சூரத்து நிசா எத்தனை சொல்லுங்கள்? 1.5 ஜுஸ் இருக்குது. 4:45 ஆரம்பித்து 6:15 முடியுது. 1.5 ஜுஸ் இருக்குது சூரத்து நிசா. இப்படி நீளமான சூறாக்கள். முத்தவஸ்ஸித், நடுநிலையான சூறாக்கள். சூரத் ஆராஃப், சூரத் அன்ஆம், இதெல்லாம் நடுநிலையான சூறாக்கள். கசீர், சின்ன சூறாக்கள், 2 பக்கம் 3 பக்கம் வர்றது. சூரத்து ஷுஆரா, சூரத்து துகானு, சூரத்து ஜாசியா, இதெல்லாம் 2 பக்கம் 3 பக்கத்தை வரும். அப்படியே எல்லா சூறாமே கசீர், சுருக்கமான சூறாக்கள். மற்ற எல்லா சூறாக்களையுமே எடுத்துக்கிறோம். அக்ஸர், ரொம்ப சுருக்கமான சூறா எதுங்க? சூரத்துல் கௌசர். இன்னாத்தீனா கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் நஷானிக ஹுவல் அப்தர். இது ரொம்ப அக்ஸரான சூறா, ரொம்ப சுருக்கமான சூறா. குர்ஆனிலே மிக மிக சுருக்கமான சூறா சூரத்துல் கௌசர். ஆக சூறாக்களை பங்கு வைக்கிறது 2வது வகை. வஜுஹு தக்ரார், மடக்கி மடக்கி சொல்லக்கூடிய முறை. அல்லாஹு தஆலா நிறைய வார்த்தைகளை, வாசகங்களை மறைக்க மறைக்க குர்ஆனில் சொல்லியிருக்கான். கான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீரா அப்படின்னு வந்திருக்கு. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு வந்திருக்கு. வல்லாஹு அலீமுன் ஹக்கீம் அப்படி வந்திருக்கு. வக்கான அல்லாஹு அலீமன் ஹக்கீமான்னு வந்திருக்கு. இப்படி மடக்கி மடக்கி அல்லாஹு தஆலா சில வார்த்தைகளை குர்ஆனில் கொண்டு வந்திருக்கான். ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திபான், சூரத் ரஹ்மானில் 31 தடவை மடக்கி மடக்கி வருது. இதெல்லாம் எது மாதிரின்னு சொன்னால், கல் வருதி, ரோஜா பூவை போல். ரோஜா பூவை நீங்கள் ஒரு தடவை முகர்ந்து பார்க்க மாட்டீங்க. அந்த வாசனை உங்களுக்கு பிடிச்சுன்னா அதை எடுத்து ஓயாமல் நீங்கள் முகந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அது மாதிரி மடக்கி மடக்கி கொண்டு வந்த வார்த்தைகள் எல்லாம் ரோஜா பூவை போன்று மனமாக இருப்பதால் அல்லாஹ் தஆலா மடக்கி மடக்கி கொண்டு வந்திருக்கான். 4வது வகை உஜூஹு இஜாஸில் குர்ஆன், குர்ஆனுடைய அற்புதங்களின் முறைகள். உஜூஹுனா முறைகள், அற்புதங்களின் முறைகள். இப்போ சூரத் ரஹ்மான் அல்லாஹு தஆலா நூனிலே முடிச்சிருக்கான் பாருங்கள். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் அல்லமஹுல் பயான் அஷ்ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான் வன்னஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான். எல்லாம் நூனிலே முடியும். ஏன்னா அப்போ இது இப்படி எல்லாத்தையும் நூனிலே முடிக்கிறது இது ஒரு அற்புதம். சில சூறாக்களை அலிஃப்லேயே முடிச்சிருக்கான். வல் முர்சலாத்தி உர்ஃபா ஃபல் ஆசிஃபாத்தி அஸ்ஃபா வல் நாஷிராத்தி நஷ்ரா ஃபல் ஃபாரிகாத்தி ஃபர்கா. கா 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 கான்னு வந்துகிட்டே இருக்கும். அலிஃப்லேயே முடியும். ஏன்னா இதுவும் குர்ஆனுடைய அற்புதங்கள். சில சூறாக்களில் ராவுலே முடித்தான். இன்னா ஆத்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிக ஹுவல் அப்தர், இல்லை ராவுலே முடிஞ்சிருக்கு. சில சூறாக்களை மீமிலேயே முடிச்சிருக்கான். மீமா வந்துட்டுருக்கும். சில சூறாக்களை அலிஃப்லேயே முடிப்பான். வன்னஜ்மி இதா ஹவா மா ضل சாஹிபுக்கு வமா கவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா. அலிஃப்லேயே முடியும். இப்படி அல்லாஹு தஆலா சில வார்த்தைகளை கடைசியில் வச்சு முடிக்கிறான்னு சொன்னால் இது குர்ஆனுடைய அற்புதம், இது குர்ஆனுடைய அழகிய தன்மைகளாக இருக்கிறது. அல் உஸ்லூபுல் பதீ, நூதனமான போங்காக இருக்கிறது. இது இப்படி குர்ஆனில் வந்திருக்கு. ஆக 2வது வகை, 3வது வகை, அதில் ஒரு 4 வகை சொல்லி முடிச்சிட்டாங்க. முதல் வகையில் 5 வகை சொன்னாங்க. 2வது வகையில் 5 வகை சொன்னாங்க. 3வது வகையில் 4 வகை சொல்லியிருக்காங்க. இப்போ 4வது வகையிலேயே 4 வகை சொல்ல போகிறாங்க. 4வது வகையில் அல் ஆசாருல் மர்வியா, அறிவிக்கப்பட்ட அடையாளங்கள். அறிவிக்கப்பட்ட அடையாளங்கள். ஈமானுல் மூமின், மூமியுடைய ஈமான் எப்படி இருக்கும்? அல்லாஹ் தஆலா சூரத்துல் மூமின்ல அறிவிச்சிருக்கான். قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون. மூமினுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும்? قد أفلح المؤمنون, மூமின்கள் வெற்றி பெற்றார்கள். الذين هم في صلاتهم خاشعون, அவங்க தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பாங்க.
அல்லதீன ஃபீ ஸலாத் முகாஷ வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், வீணான விஷயங்களை விட்டும் புறக்கணிப்பார்கள், அதன் பக்கம் போக மாட்டாங்க. அவங்களுடைய அபங்களை பாதுகாத்துக்குருவாங்க, அமானிதங்களை பாதுகாப்பாங்க, வாக்குறுதிகளை பேணுவாங்க. இப்படி 8 விஷயம் வருதில்ல மூமின்களை பற்றி. அதே மாதிரி நிஃபாக்குல் முனாஃபிகினுடைய அந்த நயவஞ்சகத்தை பற்றி வருது. சூரத்து முனாஃபிக்கெல்லாம் ஃபுல்லாக வருது. இதா ஜாக்கல் முனாஃபிகுன் காலு நஷஹது இன்னக்க ரசூலுல்லாஹ் வல்லாஹு யஅலமு இன்னக்க லரசூலுஹு வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன காதிபூன். உங்களிடத்தில் முனாஃபிக்கில் வந்து ஷஹாதத் கலிமா சொல்கிறாங்க, அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கிறோம்னு, ஆனால் அவங்க நாவல தான் சொல்கிறாங்க, அவர்கள் பொய்யர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான் அப்படின்னு சொல்லி வரிசையாக அந்த முனாஃபிக்குடைய தன்மைகளை பற்றி வந்திருக்கு. அப்போ ஆசாரல் மறுவியான அர்த்தம் அறிவிக்கப்பட்ட அடையாளங்கள், மூமின் யார் முனாஃபிக் யார் அப்படின்ட்டு. அடுத்து இஸ்திம்பாத்துல் அஹ்காம்களே அனுமானிப்பது, சட்டங்களை அனுமானிப்பது. ஒரு ஆயத்திலிருந்து சட்டங்களை எடுக்கிறது. அந்த ஆயத்தில் கொஞ்சம் தான் சொல்லப்பட்டிருக்கும், அதுலேருந்து நம்ம வேறு வேறு சட்டங்களை இஸ்திம்பாத் செஞ்சு ஆய்வு செஞ்சு எடுக்கிறது. அப்படி நிறைய ஆயத்துகள் இருக்குது. வல்லதீன யக்னிஸூன ذஹப வல்ஃபில்லத, தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைப்பார்கள் அப்படின்னு வருது. தங்கத்தையும் வெள்ளியை மட்டும் சேமிக்கல, நம்ம பொருளையும் சேர்த்து வைக்கலாம், பணத்தையும் சேர்த்து வைக்கலாம். அதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடறோம், அனுமானிக்கிறோம், கிரகிக்கிறோம். இப்படி நிறைய ஆயத்துகள்லேருந்து இஸ்திம்பாத்து செய்யப்பட்டிருக்கு. 6 வஸ்துக்கள் தான் வட்டின்னு வந்திருக்கு. சீனியை பற்றி வரல, சர்க்கரையை பற்றி வரல. சர்க்கரையும் வட்டி தான். 1 கிலோ வாங்கிட்டு என்னங்க அதே 1 கிலோவை கொடுக்குறது வட்டி. அப்படி 6 வஸ்துக்கள் மட்டும் வட்டி இல்லை, அது சார்ந்த பொருட்கள் பூரா வட்டின்னு சொல்லி அனுமானிக்கிறோம்ல, அது மாதிரி வரக்கூடியது. அது மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இஸ்திம்பாத்து செய்யறதுக்கான நிறைய ஆயத்துக்களை சொல்லியிருக்கான். இப்போ குர்ஆனில் வல் கைல வல் ஹிமார லி தர்கபூஹா வஸீனா அப்படின்னு, குதிரை வல் கைல வல் ஹிமார, குதிரை கழுதை, வல் பிகால இன்னும் கோவேரி கழுதை, லி தர்கபூஹா வஸீனா, அது வாகனிப்பதற்காக வேண்டி அலங்காரத்துக்காக வேண்டி உள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒட்டகம் வாகனிக்கிறதுக்கு இல்லையா? ஒட்டகத்திற்கு பிரதானமாக வாகனிக்கிறாங்க. இது 3 மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அல்லாஹ் தஆலா அசலான விஷயங்களைத்தையும் குர்ஆனில் சொல்லுவான். அதுலேருந்து நம்ம மற்ற விஷயங்களை இஸ்திம்பாத் பண்ணிக்கணும், ஆய்ந்து எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு வகையும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து கராயிபுல் குர்ஆன், குர்ஆனிலே வினோதமான பேச்சுக்கள். குர்ஆனில் நிறைய வினோதமான பேச்சுக்கள் வந்து ஆயத்து குர்சியில் அல்லாஹுடைய 10 தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு. அனைத்துமே வினோதமான விஷயங்கள் ஆயத்து குர்சியில். அதே மாதிரி வந்து சூரத்து இஹ்லாஸ் 5 ஆயத்து தான். ஆனால் அந்த 5 ஆயத்துக்குள்ளேயும் அல்லாஹ் தன்னை பற்றி முழுமையான அறிமுகத்தை சொல்லியிருக்கான். அந்த 5 ஆயத்துக்குள்ளே தன்னை பற்றி முழுமையான அறிமுகத்தை கொடுத்துட்டான். இப்போ வினோதமான விளக்கங்கள் அந்த 5 ஆயத்தில் இருந்து. குல் ஹு அல்லாஹு அஹத், அல்லாஹ் தனித்தவன். அஹதுன்னா தனித்தவன். ஆனால் அல்லாஹ் ஒருவன் நம்ம அர்த்தம் வைக்கிறோம். வாஹிதுனா தான் ஒருவன்னா கூட அதில் இடமாட வந்துடும், இன்னொருத்தன் வந்துடுவான் அப்படின்னு. அல்லாஹ் தனித்தவன்டா அதில் வந்து இன்னொருத்தன் வர முடியாது. அப்போ அல்லாஹு தஆலா அஹதுன்னு சொல்லியிருக்கான். குல் ஹு அல்லாஹு அஹத், வாஹிதுன்னு சொல்லலை. அல்லாஹு தனித்தவன், அல்லாஹு சமது, அல்லாஹ் தேவையற்றவன். உணவு, தண்ணீர், மனைவி, மக்கள், பிற வாகனங்கள், இது எல்லாத்தையும் விட்டு தேவையற்றவன். லம் எளிது, அவன் பெறவும் இல்லை. வலம் யூலது, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. அவன் தன்னந்தனியானவன். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அவன் நிகராக யாரையாவது சொல்ல முடியுமா? ஒரு மரம், இப்போ வந்து என்ன செய்கிறாங்க, காபிர்கள் என்ன செய்கிறாங்க, மரத்தை வணங்குறாங்க. கேட்டால் அதில் தெய்வ சக்தி இருக்கிறாங்க. அவனுக்கு நிகராக யாரையும் கொண்டு வர முடியாது. ஒரு மிருகத்தை வணங்குறாங்க, கேட்டால் அதில் தெய்வீக சக்தி இருக்குது, அது வேறு மாதிரி கத்துது அப்படின்னு. அது அவனை மாதிரிலாம் வர முடியாது. என்னங்க, ஒருவனை சிலை வச்சு வணங்குறாங்க, சிலை வடித்து. ஏன்னா இந்த சிலையில் நாங்கள் அவரை பார்க்குறோங்க, அதனால் அவருக்கு மரியாதை போட்டு வணங்குறோம். முடியாது. வலமிய குல்லோ குஃபன் அஹத்,
அவனுக்கு நிகராக யாரும் வர முடியாது. அப்போ இந்த 5 சிஃபத்துகள், ஒன்றாவது அவன் தனித்தவன், ரெண்டாவது அவன் தேவையற்றவன், மூணாவது அவனுக்கு குழந்தை இல்லை, அவனுக்கு தாய் தந்தையும் இல்லை. அவன் யாருக்கும் குழந்தையும் இல்லை, அவன் யாருக்கும் தாய் தந்தையும் இல்லை. 5வது அவனுக்கு நிகராக உலகத்தில் எந்த படைப்பும் ஆக முடியாது. இப்போ முஷ்ரிக்குகள்லாம் படைப்புகளை அல்லாஹ் அல்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதில் தெய்வத்தன்மையை இருக்கிறதாக நினச்சி அதை போல வணங்குறாங்க. வலமிய குல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே இல்லை. இப்படி கராயிபுல் குர்ஆன். அதே மாதிரி அல்லாஹுவை பற்றி ஆஹிரு சூரத்துல் ஹஷ்ர், சூரத்துல் ஹஷ்ருடைய கடைசி பாருங்கள், ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவ ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதத்தி ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். என்ன ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர எந்த இலாகும் இல்லை. ஹுவர் ரஹ்மான், அவன் நல்லோர்கள் தீயோர்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்யக்கூடியவன். அர் ரஹீம், அவன் நல்லோர்களுக்கு மறுமையிலே தீர்ப்பு செய்யக்கூடியவன். திரும்பவும் ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவ அல் மலிக், அவன் அரசன். அல் குத்தூஸ், அவன் தூய்மையானவன். அஸ்ஸலாம், அவன் சலாமத் அமைதியானவன். அல் முஃமின், அவன் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பவன், அம்னு கொடுப்பவன். அல் முஹைமின், மற்றவர்களை ஆதரிப்பவன். அல் அசீஸ், மற்றவர்களை மிகைக்கக்கூடியவன். அல் முத்தகப்பீர், அவன் பெருமையுள்ளவன். சுப்ஹானல்லாஹ், அவன் தூய்மையானவன். அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் இணை வைப்பதை விட்டும் அவர்கள் இணை கற்பிப்பதை விட்டும் அவன் தூய்மையானவன். திரும்பவும் ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்வி லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவன் படைப்பவன். பாரிஉ, ஹாலிக்கு பாரிக்கு என்ன வித்தியாசம்? ஹாலிக்குன்னு சொன்னால் யதார்த்தமாக படைப்பவன், பாரின்னு சொன்னால் எதனுடைய துணை இல்லாமல் எது மாதிரியும் இல்லாமல் புது மாதிரியாக படைக்கக்கூடியவன் பாரிஉ. ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்விர், உருவம் கொடுக்கக்கூடியவன். லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது. இப்போ இதில் ஒரு 27 திருநாமங்கள் வந்திருக்கு. இன்னும் நிறைய ஒரு 99 திருநாங்கள் ஹதீஸில் வந்திருக்கு. 99 திருநாங்கள். ஆக இப்படி அல்லாஹுக்கு வினோதமான விஷயங்களை அல்லாஹுக்கு கொடுக்கறதுக்கு பேர் கராயிபுல் குர்ஆன். இதில் 4வது வகை பஅதுல் உலூமில் வஹபியா, வஹபியத்தான கல்வியில் சிலது. வஹபியத்தான கல்வினா அல்லாஹுவால் நமக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட சில கல்வி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. முந்திய நபிமாருடைய கிஸ்ஸாக்கள், முந்திய வலிமார்களுடைய கிஸ்ஸாக்கள் குர்ஆனில் இருக்குது. நிறைய வலிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்காங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு வலி தான். நபி என்கிறதை விட வலிங்கிறது தான் அர்ஜஹான சொல், மிக சிறப்பான சொல். அதே மாதிரி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நபி என்பதை விட வலி என்பது தான் அவங்க ஒரு சிறப்பான ஒரு கருத்தாக இருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரு வலி. அதே மாதிரி குர்ஆனில் சொல்லப்பட்ட 2 பெண்கள் அவங்களும் வலி. இப்படி குர்ஆனில் நிறைய வலிமார்களை பற்றி துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரு வலி. இப்போ குர்ஆனில் வலிமார்கள் நபிமார்கள் 25 நபிமார்களுடைய பெயர் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கானா இல்லையா? வஸக்கரியா வயஹ்யா வஈசா வஇல்யாஸ் குல்லும் மினஸ் ஸாலிஹீன் வஇஸ்மாஈல் வல்யஸா வயூனுஸ் வலூத்தா குர்ஆனில் வருது. இதெல்லாம் குர்ஆனில் 25 நபிமார்களுடைய பெயர்கள் வந்திருக்கு. ஆனால் நபிமார்களுடைய எண்ணிக்கை சொல்லுங்கள் எவ்வளோங்க? 1,24,000 அப்படின்னு. இன்னொரு அறிவிப்பில் 2,24,000 வருது. ஆக நபிமார்களுடைய எண்ணிக்கை லட்சத்துக்கு அதிகமாக இருக்குது. அதில் குறிப்பாக 25 நபிமார்களுடைய பெயரையே குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். இந்த இல்முகளை, இந்த வஹபியத்தான சில இல்முகளை சொல்லக்கூடியதான் 4வது வகை. 5வது வகை பாருங்கள், கரீபுல் குர்ஆன் வ அஸ்பாபு நுசூலிஹி அப்படின்னு. கரீபுல் குர்ஆன் ஏற்கனவே வந்துருச்சு என்னங்க. குர்ஆனிலே நூதனமான விஷயங்கள், அது 2 கருத்து இருக்கும். முன்னோர்கள் ஒரு கருத்து சொல்லுவாங்க, பின்னோர்கள் ஒரு கருத்து சொல்லுவாங்க. குர்ஆனிலே விளங்க முடியாத நூதனமான கருத்துக்கள். அல்லாஹ்வுக்கு கை இருக்கு, அல்லாஹ் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கான், அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குது. இதெல்லாம் நூதனமான கருத்துக்கள்.
இதுக்கு முன்னோர்கள் ஒரு கருத்து சொல்கிறாங்க, பின்னோர்கள் ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சபபு நுசூலை பற்றி ஏற்கனவே வந்துருச்சு. சபபு நுசூலில் 2வது வகையில் 3வது பாடத்தில் வச்சு அஸ்பாபு நுசூல் வச்சு சபபு நுசூலை பற்றி அந்த வெள்ளை கயிறு கருப்பு கயிறு வச்சு குழம்புனார்ல ஏன்னா அந்தது சபபு நுசூலை பற்றி வந்துருச்சு. இந்த 5வது பாடத்தை வந்து ஏற்கனவே கரீபுல் குர்ஆனிலே விட்டு போன விஷயங்களையும் ஏற்கனவே சபபு நுசூலில் விட்டு போன விஷயங்களையோ அதை சொல்கிறதுக்காகவே 5வது பாடமாக கொண்டு வந்தார். ஏன்னா இந்த 5வது பாடங்கிறது கிதாப்லேயே சொல்லப்படலை. கிதாபை வெளியிட்டவங்க அதை எடுத்துட்டாங்க. ஏன்னா தக்ராராக வருது, திரும்ப திரும்ப இந்த விஷயம் சொல்லப்படுதுன்னு சொல்லி கிதாப்லேயே எடுத்துட்டாங்க. அது தனியாக ஒரு கிதாபாக வெளியிடுறாங்க. ஏன்னா நிறையா கரீபுல் குர்ஆனுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்காங்க. சபபு நுசூலுக்கு நிறையா சபபு நுசூலுகளை சொல்லியிருக்காங்க. அதனால் தனி கிதாபாக அதை வெளியிட்டிருக்காங்க. இந்த கிதாபில் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த கிதாபில் இந்த 5வது பாடம் விடப்பட்டிருக்கு. ஆக அன்புக்குரியவர்களே, அல் ஃபௌசுல் கபீர் ஷாஹ் வலியுல்லா முஹத்தீஸ் தெஹ்லவி எழுதிய இந்த கிதாப் ஓரளவுக்கு நமக்கு இது தெளிவாக இருக்கிறது. ஆனால் இதை முழுமையென்று நாம் சொல்ல முடியாது. அதாவது கரும்பை நாம் சாராக்கி சாப்பிட்டு இருக்கிறோம், வேறொன்றும் இல்லை. கரும்பாக சாப்பிட்டோம் என்று சொன்னால் நேரம் அதிகமாகும். ஏன்னா கடித்து சாப்பிட்ணும். சில நேரங்களில் பல்லு உடைஞ்சு போகும் இல்லைங்க, நேரமும் அதிகமாகும் கரும்பை சாப்பிட்றதுக்கு. அதனால் கரும்பை வந்து ஜூஸ் ஆக்கி சாப்பிட்டு வந்தோன்னா ஈஸியாக சீக்கிரமாக சாப்பிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ ஜூஸ் தான் சாப்பிட்ருக்கோம். ஏன்னா இப்போ காலம் வந்து விஞ்ஞான காலம் வந்து வேகமான விஞ்ஞான காலம். அதனால் ஒரு 180 பக்கத்தை நம்ம சில மணி நேரத்திலேயே படித்து முடிச்சிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக சொல்லிட்டோம். வளன்னு பேசாமல் சுருக்கமாக சொல்லிட்டோம். இப்போ ஓரளவுக்கு ஃபௌசுல் கபீரில் வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. உசூலு தஃப்சீர்னா தஃப்சீருடைய அடிப்படைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதற்கு பிறகு இந்த கிதாபை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக ரொம்பவும் ஈஸியாக இது புரிஞ்சுடுவது. இதுதான் இதை சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி, இதைத்தான் இப்படி இழுத்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், நீங்கள் சீக்கிரமாக அதை புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நம்ம இந்த ஃபௌசுல் கபீர் இந்த கிதாபிலே அடிப்படையான விஷயங்களை ஓரளவுக்கு நாம் சொல்லியிருக்கின்றோம். ஆனால் அதை நீங்கள் தொடர்ந்து படித்தால், அதை வாசித்தால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை தரும். மிகப்பெரிய ஒரு விளக்கசாலியாக நீங்கள் ஆவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய இந்த பாடத்தை உசூலு தஃப்சீருடைய இந்த பாடத்தை கபூல் செய்வானாக. உசூலு தஃப்சீருடைய அடிப்படையாக இருந்தாலும் இதை ஆழமாக புரிவதற்கு அந்த கிதாபை நாம் மேலும் மேலும் வாசித்து அதனுடைய அனைத்து விஷயங்களையும் உள்வாங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிய அத்தாயியா அரபிக் கல்லூரி நிர்வாகிகளுக்கும் உஸ்தாத்மார்களுக்கும் நாம் அனைவரும், நானும் நீங்களும், என்ன எனக்கும் இப்போ பிரயோஜனம் கிடைச்சு, உங்களுக்கு பிரயோஜனம் கிடைச்சு. இப்போ நான் ஓதுகிற காலத்தில் ஓதுனது 30 வருஷத்துக்கு முன்னாடி ஓதுறது, அதுக்கு பின்னா பாடமே எடுக்கலை. இப்போ உஸ்தாதர்கள் ஃபோன் பண்ணி ஃபௌசுல் கபீர் நடத்துனாங்க. இது 2 வாரமாக நான் பார்த்து ஒரே நாளில் இது வேறு முடிக்கிறேன். சாகசம் பண்ணணும், ரோட்டில் வண்டி ஓட்டுறதில்லை என்னங்க, உருளையில் ஓட்டணும், சர்க்கஸில் வண்டி ஓட்டணும். அப்போ அதுக்கு எப்படி தயாராகிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஜதுவலை நம்ம போட்டோம். அது பாடத்துக்கு அப்புறம் பார்த்தா 5 பாடமாக வந்துச்சு. 5 பாடத்துக்கு கீழே நிறையா பாடங்கள் வந்துச்சு. அதெல்லாம் ஜதுவலாக எடுத்து எதை சொல்லணுமோ அதை சொல்லி, எது சொல்ல வேணாம்னு நினைக்கிறோமோ அதை விட்டுட்டு, ஆக முக்கியமான விஷயங்களை உங்கள் சிந்தனைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதெல்லாமல் நீங்கள் வந்து இப்போ ரெக்கார்டிங்கும் பண்ணியிருக்கீங்க. ரெக்கார்டிங் போட்டு பார்த்தாலும் தெரியும் இந்த பாடம் எப்படிப்பட்டது தெரியும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த பாடத்தை அல்லாஹு தஆலா முழுமையான விளக்கமாக ஆக்கி அருள்வானாக. ஃபௌசுல் கபீரை எழுதி கொடுத்த ஷாஹ் வலியுல்லா முஹத்தீஸ் தெஹ்லவி அவர்களுடைய கபரை பிரகாசமாக ஆக்கி வைப்பானாக. அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பானாக. அவர்களுடைய இந்த கிதாபை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் எல்லா ஆலிம்களும் பயன்பெறக்கூடிய வகையிலே ஆக்கி அருள்வானாக. நம்முடைய இந்த கல்வியின் தேடலை
சிறந்த தேடலாக உயர்ந்த தேடலாக ஆக்கி அருள்வானாக. ஃபௌசுல் கபீர் உசூலு தஃசீரை பற்றி, தஃசீருடைய அடிப்படைகளை பற்றி சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். அதை பயனுள்ளதாக பிரயோஜனமில்லதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.